நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த நீட்டு மேசை மாநாடு விவாத நிகழ்ச்சியில நம்ம என்ன விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியும் 2026 தேர்தலுக்கு நாங்க இததான் வாக்குறுதியா கொடுக்க போறோம் அப்படின்றது ஒரு பட்டியலை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அததான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். முதல்ல யார் சார் ஆரம்பிக்கிறீங்க? நீங்க கை தூக்குங்க பாப்போம். நான் பேசுறேன். சொல்லுங்க. எங்க தலைவர் வந்துட்டாரு அப்படின்னா முதல் வாக்குறுதி பைக் இல்லாதவங்களுக்கு பைக், கார் இல்லாதவங்களுக்கு கார் குடுத்துருவீங்களா? ஆமா, கண்டிப்பா முடியுமா? கண்டிப்பா. பைக் என் தம்பி வச்சிருக்கால ரோல்ஸ் ராய்ஸ், அதே வாடகை கொடுவாப்ல, அரசாங்க வாடகை கொடுவாப்ல. டாக்ஸ் நீங்க கட்டுறீங்களா? டாக்ஸ் நான் என்ன பண்ணி கட்டணும்? அப்புறம் நான் என்ன பண்ணி கட்டணும்? பேத்துருவேன் பாய்த்திக்கிறேன். நாங்க வந்து மக்களோட வளர்ச்சிக்காக பேசுறோம். எல்லார் வீட்லயும் ஒரு கார் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற நிலைமையில 1000 ரூபாய் கொடுக்க வேணாம். நீங்க 1000 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க? கார் கொடுங்க. கார் சூழலை பாதிக்கிற வழியில என் தம்பி செயல்படுவான்னு ஒருபோதும் நான் நினைச்சது. ஏன் ஈவி கார் கொடுக்குவாங்க? ஏன் சுற்றுச்சூழலை பாதிக்குது? இ வேஸ்ட் தான். ஒரு காரை உற்பத்தி செய்ய என் நிலத்தினுடைய தண்ணி எவ்வளவு வேஸ்ட் ஆகுது தெரியுமா? நினைச்ச அந்த டைலாக். நாங்கெல்லாம் அதை கத்தி படத்துல பேசிட்டோம். ஒரு கோலா கம்பெனி. சரி, அப்புறம் ஏன்னா நீ திண்டு போட்ட கார்ல எல்லாம் போற? அவர் காரோட மதிப்பு கேளுங்க. கேளுங்க மேடம். நடந்து போக முடியுதுன்னா அந்த நம்பர் பிளேட்டோட மதிப்பு கேளுங்களேன். ஜெயிக்கிற பக்கம் விற்பவன் ஜெயிக்கிற பக்கம் விற்கிறவன் இல்ல, ஜெயிக்கிற பக்கம் பப்பறவன் தான் ஜெயிப்பவன். சமாளிச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்களேன். அடுத்து ஆட்சிக்கு வந்துட்டோம்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு மேடம். வாடகை ஆல்ரெடி குடுத்துட்டாங்க, குடுத்துட்டு இருக்காங்க. அந்த திட்டம் எல்லாம் வெறுமே இருக்குங்க. புதுசா வரவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன பண்றது? ஏங்க அந்த திட்டம் இருக்கலாங்க, எல்லாருக்கும் இருக்கா? இல்ல இல்ல, எல்லாருக்கும் தான் இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்க வந்து வாடகை கட்டணும். சரி, வாடகை வீட சொந்த வீட ஆக்க போறோம். அப்ப எனக்கு யாரு? நாய்க்கு வீட்டை சொந்த வீடு ஆக்குவியா? நான் பல வருடங்களாக வஞ்சிக்கப்பட்டு இந்த தமிழ்நாட்டுல வாடகை வீட்டுல இருக்கேன் தம்பி. எத்தனை 2 லட்சம்? லட்சம் வாடகை. வாடகை ரொம்ப கம்மி, 2 லட்சம் ஆமா, தான். வாடகை ரொம்ப கம்மி. பையன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாருன்னு கேளுங்களேன். அந்த ஸ்கூல்லாம் நமக்கு தெரியாது. என்னுடைய மகனுக்கு இங்கே கல்வி மறுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால நான் பள்ளிக்கூடம் நல்லா படிக்க வைக்கிறேன். அமெரிக்கன் யாரு சார் மறுத்தாங்க? யாரு மறுத்தாங்க? சொல்லுங்க, யாரு மறுத்தாங்க? என் மனைவி. இது என்ன சொல்றேன்னு தெரியல மேடம். வீட்டு வெளில வந்தா ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறது, உள்ள போயிட்டு அந்த போர்ஷன் கேட்டா அதை வளர்க்கறது. என் தம்பி விஜய் கேவலப்படுத்துற? என் தம்பி விஜய் கேவலப்படுத்துறியா? அவரே எனக்கு அப்ப அவர்தான் பூனையை வளர்க்கறது பர்சின்னு கேட்ட. அவர் வந்து அந்த படத்துல மட்டும் தான் வளர்த்தாரு. நீ வந்து உண்மையா வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா உண்மையா வளர்க்குறீங்க. அவங்களோட இதை கேளுங்க மேடம். யாரெல்லாம் பேசலாம், அவங்களோட கேளுங்க சார். நீங்க முடிச்சிருங்க சார். ஒரு லிஸ்ட் போயிட்டு இருக்கு, மறந்துருச்சா? அதுக்கப்புறம் என்ன தெரியாதுங்க மேடம்? அவங்க சொல்லிட்டு மேடம், அதான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. முதல்ல தற்சார்பு பொருளாதார கொள்கையை நாங்க உருவாக்குவோம். முதல்ல தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னா என்னன்னு சொல்லுங்க. கடல் மீனவர் தம்பி அந்த ஸ்பாட்ல சமாளிக்கிறதுல அந்த மீன ஸ்பெஷலிஸ்ட். அது எங்களுக்கு தெரியாது. அதான் நீங்க இருக்கீங்க. அந்த ஸ்பாட்ல நான் ஒரு வண்டியை விட்டு கிளப்பி விட்டு போய்க்கே இருப்பேன். நீ மிஞ்சவே முடியாது. கடல்ல மீனவர்களுக்கு ஃபைபர் போட்டு கொடுக்குறாங்க. ஃபைபர் போட்டியே அது நாளைக்கு இன்னும் உடஞ்சு கிடஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா மீன் அதை போய் சாப்பிடுவோம். இல்ல கடலுக்கு ஒரு கழிவு தானே, அது கழிவு தானே. ஆமா, ஓட்ட திருப்பி போட்டு படகு போட்டு போய்க்காரு. ஆமா, சிம்பிள். ஆமா, ஓட்ட திருப்பி போட்டு போயிட்டே தம்பி. யுத்த காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன். களிமண்ல செஞ்சு கொடுத்துடலாம். யுத்த காலத்துல அண்ணன் எப்படி இருந்தாரு தெரியுமா? மறுபடியும் ஆதி காலத்துக்கு கொண்டு போக போறோம். புரியுதுங்களா? யுத்த காலத்துல அண்ணன் எப்படி இருந்தா நான் சொல்றேன். ஒரு ரூம்ல இருந்தாரு. நான் சொல்றேன். இதே கட்டு தோஸ்தான உடம்போட இருந்தேன். எங்க இருந்தீங்க? பொண்டாட்டி இந்த பதம் இல்ல இல்ல என்ன டைலாக் என்னது? கெட்டவன் இல்ல, கேடு கேட்டவன். இல்ல தம்பி, அந்த டைலாக் இல்ல. மாமியார் சோப் போட்டாங்க. தம்பி பேசுனா அண்ணன் நிறைய பேசி விடுவேன். தேவையில்லாத பெர்சனல் வேண்டாம். படிச்சுன்னா அடிச்சு விடுவேன். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாட்டமா இடது பக்கம் உட்காந்து ஒருத்தராச்சும் ஒரு கொள்கை சொல்றாங்களா? இந்த மடக்கு ஊதியானுங்க எதுவுமே தெரியல. உங்க சின்ன பேர் என்னதுங்க? மடக்கு ஊதியானுங்க. ஒரு பேர் இருக்கு, ஆங்கிலம் பயன்படுத்த மாட்டாங்க. வேண்டாம். சரி, நீங்க சொல்லுங்க. கொள்கை ரீதியா ஏதாவது சொல்லுங்க. ஏங்க திட்டம் இருக்குங்களே, அடுக்கி வச்சிருக்கோம் நாங்க திட்டத்தை எல்லாம். அடுக்குங்க. அடிக்கி மட்டுமே வச்சிருக்கோம் என் சித்தப்பா. நாசமா போய் இளவெடுத்து சித்தப்பா. பாருங்க அந்த திட்டத்தை மட்டும் சரி, தாலிக்கு தங்கம் தருவோங்க. தாலிக்கு தங்கம் அத நிறுத்துறது நீங்க தான். அதான் சொல்லுவாங்க. சரி, லேப்டாப் தருவோங்க. அதையும் நிறுத்துறாங்க. நாங்க தானே. சரி, மெட்ரோல பெண்களுக்கு இலவசம். எப்படி? மெட்ரோல பெண்களுக்கு இலவசம். இது மெட்ரோ கம்பெனிக்காரன் தெரியுமா? முதல்ல மெட்ரோ திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுங்க. கோயம்புத்தூருக்கும் இதுக்கும். சூப்பர் மேடம். யாரு வாங்கி கொடுத்தா? உங்க கூட்டணி கட்சி தான். பாயிண்ட் தெரியல. நான் வேணா சொல்றேன். மாதம் 1000 ரூபாய்க்கு பதிலா 1001 கொடுப்போம் பேசு. சரி, ஆண்களுக்கும் 1000 ரூபாய். நான் என்ன சொன்னேன்? லூசு சித்தப்பா என்ன பேசுது பாருங்க. பரவாயில்ல, நான் வாரேன் பாருங்க மேடம். இருக்கு இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அண்ணன்
மருத்துவத்துறையிலேயே இப்ப அழிச்சிருவேன். எல்லாரும் டாக்டர் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் இப்ப டாக்டர் போய் இன்னொரு டாக்டர் ஊசி போடணுமா? டாக்டர் எங்க இருக்கீங்க? பேசிட்டு வந்திருக்கா இல்லையா? இந்த நான் வார எனக்கு ஊசி போடுங்க. அண்டை மாநிலங்கள்ல டாக்டர் பற்றாக்குறை அவ்வளவு இருக்கு. இங்க இருந்து நம்ம டாக்டர் உருவாக்கி அங்க அனுப்புறோம். உங்களோட பையன் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கும்போது ஏன் தமிழ்நாட்டு மக்கள், எளிய மக்கள், நடுத்தர மக்கள் வந்து டாக்டர் புடிச்சா படிக்க கூடாதா? படிக்கிறாங்க, நாசமா போறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஏன் டாக்டர் ஆகணும்? ஏன் டாக்டர் ஆகணும்? பதில் இருக்கா? நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்? மீன் பிடிக்க போயிருக்கலாம். சோத்து பிச்சை எடுக்கவா கட்சி ஆரம்பிக்காம? யாரோ ஆரம்பிச்ச கட்சி அவர்கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு தேர்தல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அண்ணன் போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்க கிட்ட கொடுக்காம ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கா அவங்க கட்சியில? உட்கட்சி இது நடந்திருக்கா? எதனா ஒண்ணு நடந்திருக்கா கேளுங்க. அப்புறம் என்ன வேண்டைக்கு என்கிட்ட போன தேர்தல டம்மியை நிப்பாட்ட சொன்னீங்க. அந்த டம்மிக்கு எவ்வளவு காசு வாங்குனீங்க அத சொல்லுங்க. நிப்பாட்ட சொன்னீங்க இல்ல, காசு வாங்குனீங்கல்ல. என்னங்க மாறி மாறி அடிக்காதீங்க போட்டு பாவத்தை. இது வரைக்கும் உருப்படியா ஒரு 5 வாக்குறுதி எந்த கட்சியும் சொல்லல. நான் சொல்றேன், 100 நாள் வேலை திட்டத்தை ஓடிப்பேன். இலவச திட்டங்களை ஓடிப்பேன். இது இந்த 100 நாள் வேலை திட்டம் ஒழிப்பு இதெல்லாம் எந்த ஐடியாலஜி தெரியுதா? சங்கி ஐடியாலஜி இதெல்லாம். கரெக்ட் மேடம், கரெக்ட். சங்கி வாட 1000 தான் இருந்தாலுமே எங்க 3 பேருக்கும் அவங்க தான் ஓனர். அவங்கள பத்தி தான் தப்பா பேசுறாங்க. எங்களுக்கெல்லாம் இல்ல. சரி, ஒரு வார்த்தை தளபதி பத்தி பேச சொல்லு. உங்களுக்கு ஒரு வார்த்தை எங்க ஜிய பத்தி பேசுங்க. அங்க பேச சொல்லு. எங்க ஜிய பத்தி ஒரு வார்த்தை. நாடாளுமன்ற தேர்தல் சேர்ப்பால அடிக்க மாட்டேன் தோழே. பிராமண கடப்பாளத்துக்கு வருவாப்பிள்ளையா? அது என்ன புத்தி? அது நாடாளுமன்ற தேர்தல் பேசுவோம். இது சட்டமன்றத்துல எங்களுக்கு அவங்களுக்கு போட்டி கிடையாது. சட்டமன்றத்துல பிஜேபி நிக்கல தமிழ்நாட்டுல. போன நாடாளுமன்ற தேர்தல பேசிருக்கலாம்ல. அப்ப நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச குழந்தை புதுசு. நாங்க இப்பயும் குழந்தைதான். இப்ப வந்து எங்களுக்கு 2 வயசு. கிழட்டு பயல் ஆயிட்டாப்ல தம்பி. இப்ப இனிமே பேசிடுவாரு. சில பேர் கிழட்டு பயலாயும் இன்னும் ஜெயிக்காம இருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்காதீங்க தம்பி. சரி, இது வந்து இலவசத்தை ஒழிப்போனீங்களே, அங்க வரும். என்ன இலவசத்தை ஒழிப்பீங்க? 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிப்பேன். இலவசன்ற பேர்ல என் ஆத்தா கேட்டாளா? என் அப்பா கேட்டானா? பஸ்ல எங்க ஆத்தா கேட்டாளா? எனக்கு தெரியாதா? ஏய், காலை உணவு திட்டம் யாரு கேட்டாங்க? என் புள்ள கேட்டுச்சா? என்ன மைத்துக்கு குடுக்குற காலை உணவு திட்டம்? எல்லாத்தையும் ஒழிப்பேன். நீ என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு நீங்க இதை சொல்லுங்க, நான் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு புத்தி எங்கேயாவது இருக்கா மேடம்? நான் சொல்றேன் பாருங்க மேடம், இலவசம் வேண்டாம் மேடம். இவர் சொல்ற மாதிரி ஏன் குடுக்குறீங்கன்னு கேட்க மாட்டேன் நானு. இலவசம் வேண்டாம், அதுக்கு தகுந்த மாதிரி மக்களோட இதை வந்து மேம்படுத்துங்க. எப்படி மேம்படுத்தீங்க இப்ப சொல்லுங்க. அது இந்த ஊருட்டெல்லாம் ஒரு 4-5 வருஷமும் உருட்டிக்கிட்டு கண்டுபிடிச்சு செருப்படுத்த அடிச்சுட்டாங்க. வேற மாதிரி எதையாவது உருட்டி ஒரு நாசமா போகும். ஆனா உங்கள்ட்ட ஐடியா தான் பேசுறீங்கன்னா, எங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாங்க வந்து ஃபுல் இதோட வந்திருக்கோம். அந்த ஐடியா வந்து தேர்தல் கிட்ட நாங்க சொல்றோம். இப்ப சொல்ல மாட்டோம். தேர்தல் கிட்ட பல இலவச திட்டங்களை கொடுத்து அதிக முறை ஆட்சி செஞ்சது அதிமுக. நாங்க திரும்பவும் ஜெயிப்போம். பாதி நிறுத்தணும். நம்பிக்கையே முதல்ல கூட்டணி பாஜகவுல ஜெயிக்க பாரு. கூட்டணி கட்சியில அவங்க வாய முடிஞ்சு ஜெயிக்க பாரு. அப்புறமா ஆட்சி பிடிச்சா முதல்ல மீட்க பாருங்க. அப்புறம் ஆட்சியில பங்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அது கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். அதனால அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. பங்கு கொடுக்குறேன்னு சொல்ல கொடுன்னு மிரட்டிருக்காங்க. ஐயோ சாமி நீ மிரண்டிருக்க. கொடுக்குறேன்னு ஒரு பெருந்தன்மையே கூட்டணி கட்சி தலைவர் நாங்க தானுங்க. யாரு? தமிழ்நாடு கூட்டணி கட்சி தலைவர் யாரு? கூட்டணி கட்சியில தான் தம்பி இருக்க. ஒண்ணு அமித்ஷா மேடையா வச்சுக்கிட்டு ஒண்ணு சொல்ல முடியுமா? பிரதமர் முதல்வர் வேட்பாளர் சொல்லிட்டாங்கல்ல. வேட்பாளர் முதல் வேட்பாளர் எங்க தலைமையில தான் கூட்டணி ஒரு நாள் சொல்ல முடியுமா? மேடையில சொல்ல முடியுமா சித்தப்பா? சொல்லுங்க. அவர் சொல்ல மாட்டாரு, கீழே இருக்க சொல்ல விடுவாரு. அப்ப அது ஏன் கருத்து இல்லை, மண்டையில கொண்டு வருவோம். சரி, யாரும் சொல்லாத பட்டி டிங்கரிங் பண்ணாத புது வாக்குறுதி ஏதாவது ஒண்ணு கொடுங்களா? மேடம் நாங்க எழுதிட்டு இருக்கோம் மேடம். எங்க எவ்வளவு பெரிய வாக்குறுதி சொன்ன மெட்ரோல பெண்களுக்கு இலவசம்னு. வீடுல ஒவ்வொரு வீட்லயும் யாரெல்லாம் நாட்டு நாய் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை. புது ஸ்கீம். யாரெல்லாம் நாட்டு நாய் வளர்க்குறீங்களோ அரசு வேலை. யாரெல்லாம் வீட்டுல வந்து நாட்டு மாடு வளர்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபாய். ஆமா, MA BA எல்லாம் படிச்சுட்டு மாடு மேய்ச்சுன்னு இருப்போம் வீட்டுல உட்காந்து. அரசு வேலை. மெய்டா பைத்தியக்கார பையனே, மெய்டா சாணி ஓரமாக்கி திங்கிறல, மெய்டா மெய். பால் டீ குடிக்கிறல, காப்பி குடிக்கிறல, மாட மெய். இப்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு படிச்சுட்டு எக்ஸாம்னா பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு அப்படிங்கிற பத்தி வெளியே விட்டுருவேன். ஒரு வடமாநிலத்துக்கார தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மாட்டான். நான் கையெழுத்து இங்க இருக்க வடமாநிலத்துக்குள்ள அடிச்சு விரட்டுவேன். அதே மாதிரி தம்பி நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி. ஆதவர்கள் அடிச்சு விரட்ட மாட்டேன். கோல்படாத. புரியுதா? அப்ப அண்ணன் வீட்லயே ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கள அடிச்சுட்டு அர்த்தமா? பக்கத்து மாநிலம் தான். யாரு சொல்ற? யாரு சொல்ற? ஆந்திரால இருந்து வந்திருக்காங்களாம். தம்பி சேட்டை செய்யாத. அப்ப ஃபர்ஸ்ட் பக்கத்து மாநிலத்துல இருந்து வந்தவங்கள தரணும்ல. வாங்கியாச்சு தம்பி.
தமிழ்நாட்டுல குடியுரிமை வாங்கியாச்சு. அவங்களும் தான் வாங்கியிருக்காங்க. சும்மா பேசிக்கிருக்கா தம்பி. ஏதாவது எடுத்து எரிஞ்சுனா வேற மாதிரி ஆயிரும். எங்க வாக்குறுதியை பார்த்து பல உலக நாடுகளை மிரண்டு வியந்து போயிரு. யாராவே ஆமா இப்படி இருக்கா அப்படி வேணாம், விலங்கு நினைக்கிறேன். விலங்கா? என்ன விலங்கு? கை விலங்கா? இந்த மாதிரி காமெடி வேணாம். சோலே இருக்கு அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியும், அவங்களுக்கு எனக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி வேணாம், புரியுதா? அதனால எங்க தேர்தல் வாக்குறுதிய பீஜிங் ஜிங் பங் அவரே வந்து நிறைவேற்ற போகிறாரு. அது ஒரு தடவை தான் பேர் வாயில வரும், திரும்ப திரும்ப கேட்காதீங்க. சரி சரி ஓகே சார், நல்லபடியா உங்க வாக்குறுதியை சொல்லி முடிச்சிட்டீங்க. நம்ம ஷோ முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல கேட்க முடியல. மேடம் அடுத்து இந்த ஷோ எப்ப மேடம் பண்ணுவோம்? கூப்பிட மாட்டேன் சார், சத்தியமா உங்களுக்கு இல்ல வாக்குறுதி தான் எழுதிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த டேட்டாவோட வந்துரும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2026 ஜூலை மாசம் கூப்பிடுறாங்க, வந்து சொல்லுங்க, வாக்குறுதி சொல்லுங்க. சரி, நன்றி. நன்றி மேடம்.